6 தொகுதி இல்ல அதுக்கு மேல வேணும்னு விடாப்பிடியா இருக்காங்க சிபிஎம் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகிருக்கு. முக்கிய செய்தியா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். விவரங்களோட செய்தியாளர் ரமேஷும் இணைந்திருக்கிறார். ரமேஷ், தொடர்ந்து சிபிஎம் தரப்புல இருந்து அவங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கிறது இந்த தொகுதி பங்கீடுல? இதனால என்ன தாக்கம் ஏற்பட்டிருக்கு இந்த தொகுதி பங்கீடு தொடர்பா? மேலும் விவரங்களை பதிவு செய்யுங்க ரமேஷ். திமுக கூட்டணியில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு குறைந்தது 6 தொகுதி வேண்டும். 6 தொகுதி என்றால் தொகுதி உடன்பாடு ஒப்பந்தத்துல இப்பவே நம்ம கையெழுத்திட்டுக்கலாம் அப்படிங்கிற நிலைப்பாட்டுல சிபிஎம் உறுதியா இருக்கிறதா ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. திமுக கூட்டணியில பொதுவா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரே எண்ணிக்கையில தொகுதி ஒதுக்கப்படுறதுதான் வழக்கம். 2021 2 கம்யூனிஸ்ட் கட்சிக்குமே திமுக கூட்டணியில 6 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. ஆனா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு திமுக 5 இடங்கள் ஒதுக்கி அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகிவிட்டது. ஆனா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் 5 தொகுதி அப்படிங்கிற எண்ணிக்கையை ஏற்கிறதுக்கு மறுக்கிறாங்க. கடந்த முறை ஒதுக்கீடு செய்யப்பட்டது போலவே 6 தொகுதி ஒதுக்கணும், இல்லைன்னா 6 தொகுதியை விட கூடுதலா வேணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையில ரொம்பவே விடாப்பிடியா இருக்கிறாங்க. இதனால திமுக கூட்டணியில விசிகே, தேமுதிக உள்ளிட்ட மற்ற கட்சிகளோடு தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாகிறதுலயும் ஒரு தாமதம் நீடிச்சுட்டு வர்றதை பார்க்க முடிகிறது. சிபிஎம் மாநில குழு கூட்டம் நேற்றைக்கு நடந்தது. அந்த கூட்டத்திலையும் 6 தொகுதி திமுக கொடுத்தாங்கன்னா நம்ம இப்பவே அந்த ஒப்பந்தத்துல கையெழுத்திடலாம், இல்லைன்னா நம்ம மறுபடியும் பேச்சுவார்த்தை நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவு எட்டப்பட்டிருக்கு. இதனால இந்த திமுக கூட்டணியில மற்ற தேமுதிக, விசிக சிறிய கட்சிகளோடு அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகிறதுல தொடர் தாமதம் நீடிக்கிறத பார்க்க முடிகிறது. இன்றோ அல்லது நாளையோ மீண்டும் திமுக மற்றும் சிபிஎம் இடையே பேச்சுவார்த்தை நடைபெறலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. திமுக கூட்டணியில சிபிஎம் இந்த நிலைப்பாட்டுல அவங்க உறுதியா இருக்கிறது அப்படிங்கிறது தான் இப்ப இந்த கூட்டணிக்குள்ள ஒரு பெரும் விவாதமாக மாறி இருக்கிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். திமுகவிடம் 6 தொகுதிகள் கேட்டு பெறும் முனைப்போட சிபிஎம் கட்சி இருக்காங்க. இது தொடர்பான முக்கிய தகவல்களை நாம பார்த்தோம். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.